கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் பழம்பெரும் தலைவரான ஜீவா மீது மிகுந்த மரியாதை கொண்டவர் பாலதண்டாயுதம். ஜீவாவின் மரணத்துக்கு பின்னர் அவருக்கு சிலை எழுப்ப முடிவு செய்தார். நேர்மைக்கும் எளிமைக்கும் உதாரணமாக திகழ்ந்து எல்லா தரப்பினரின் மதிப்பையும் பெற்றிருந்த ஜீவாவின் சிலையை நிறுவ அனைத்து கட்சி தலைவர்களிடமும் நிதி திரட்டினார். நிதியும் ஓரளவு சேர்ந்திருந்தது. எம்ஜிஆரிடம் நிதி திரட்டலாமா என ஒரு யோசனை பாலதண்டாயுதத்துக்கு. ஆனால் தயக்கம். காரணம், அவர் எம்ஜிஆரை பல மேடைகளில் கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். அந்த தயக்கத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு எம்ஜிஆரை பார்த்து நிதி கேட்பது என முடிவு செய்தார். எம்ஜிஆரின் ராமாவரம் தோட்டத்துக்கு சென்ற அவர்களை எம்ஜிஆர் அகமும் முகமும் மலர வரவேற்றார். விஷயத்தை சொன்னதும், சிலை எழுப்ப எவ்வளவு செலவாகிறது என்று எம்ஜிஆர் கேட்டார். பாலதண்டாயுதம் ஒரு தொகையை சொன்னார். எம்ஜிஆர், அந்த தொகைதான் என் நன்கொடை என்று அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். இதில் ஆச்சரியப்பட ஏதுமில்லை. தன் வீட்டு வாசல் படியேறி எதிரியே கேட்டாலும் உதவி செய்யும் எம்ஜிஆர் தான் மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கும் ஜீவாவிற்காக எதை கேட்டிருந்தாலும் செய்திருப்பார். அதுதான் எம்ஜிஆர்.